ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின்ல 6வது கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் 5 கொஸ்டின் போட்டுருக்கேன். பார்க்காதவங்க வந்து என்னோட சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அது நம்மளுக்கு வந்து பழைய கொஸ்டின் வந்து பார்க்கறது மூலமா நமக்கு நிறையா நம்ம சிலபஸ்ல இருக்கிறதெல்லாம் எப்படிலாம் கவர் பண்ணியிருக்காங்க, இப்ப தகுதி தேர்வுல எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நம்ம குரூப் வந்து எந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாங்க இன்னைக்கு கொஸ்டின் போலாம். அடுத்தது பல உயிர் பிரித்து எழுதுக. பல கூட்டல் உயிர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இல்லாத கூட்டல் இயங்கும் சேர்த்து எழுதுக. இல்லாது இயங்கும் ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து வன்கீரை வந்து வன்மை கூட்டல் கீரை டி தான் ஆன்சர். விரித்த என்ற சொல்லிக்கூடிய எதிர்ச்சொல் என்னன்னா மறைந்த. அதுக்கு சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல். சோம்பல்னா அதுக்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு ஆப்ஷன் சி. அதுக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. அதாவது இந்த ஹைக்கூ சென்ட்ரியூ லிமெரிக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுக்கவிதையில் வரும். சரிங்களா? இது சி மற்றும் மரபு கவிதை மட்டும் பொருந்தாத சொல்லு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கு அடுத்தது பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தோல்கருவி, உடுக்கை தொண்டை, நரம்பு கருவினா யாழ்வினை சரிதான், காட்டு கருவினா குழல் சங்கு சரிதான், கஞ்ச கருவினா சாளர சங்கீத சரிதான். அது தோல் கருவி உடுக்கை தொண்டை ரெண்டுமே சரிதான். ஆனால் இருந்தாலும் என்னன்னா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த உடுக்கையிலிருந்து வரதான் தவண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ஆப்ஷன் ஏ தான் தவறு பொருந்தா நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? நம்ம சொல்லப்போனால் எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே. ஆனால் என்னன்னா உடுக்கை தவண்டைன்றது அதுலேருந்து பிரிஞ்சு வரது தான் தவண்டை. அதனால மேக்ஸிமம் இதுதான் ஆன்சராக இருக்கும். இதுக்கு வந்து சரியான ஆன்சர் தெரியல. சரிங்களா? அதுக்கு 8வது கொஸ்டின் பொருந்தாதவற்றை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டது. அது நம்மளுக்கு இங்கே பட்டது வந்தாலே என்னன்னு வரணும், சைபாட்டு வினை வாக்கியம் தான் வரணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்க என்ன செய்வி தரப்ப ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாத ஆன்சர். சரிங்களா? மரபு பிள்ளையற்றதை எடுத்து அது சரியா இருக்குது அப்படிங்க. பாடும் குயில் தப்பு, பேசும் குயில் தப்பு, கத்தும் குயில் தப்பு, அது கூவும் குயில் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். சந்திப்பிலேயே சரிபார்த்து எழுதுக. அது சந்திப்பிலேயே சரிபார்த்து எழுத சொல்றாங்க. சரிங்களா? கண்களை அதாவது இங்கே இக்கு வரல வராது, அது இங்கே இக்கு வரல வராது. அதுக்கு அடுத்தது கசக்கி இங்கே இக்கு வரணும், இங்கே வரல. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். அதுக்கு சந்திப்பில் இல்லாத தொடரை காண்க. ஆசிரியர் வருவதாக யாகன்ற இடத்துல நம்மளுக்கு மிகல் தோறுமா வரல, அப்போ இங்கேயும் வரல இங்கேயும் வரல. சரியா? அதே மாதிரி நம்மளுக்கு கூறி இந்த இடத்துல நம்மளுக்கு வரணும். அப்போ ஆப்ஷன் பி ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிய. அது டாக்குமெண்ட்னா ஆவணம் சரிதான். மீதி எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க. பேட்டன்ட்னா காப்புரிமை வரும். மீதி தப்பு. கேள்வினா வணிகக்குழு இது வரல. கன்சுலேட்னா இதெல்லாமே தப்பு. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அது மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிய. அது மயங்கொலினா சிறப்பாக பியும் சியும் வரவே வராது. ஏன்னா 2 ராவுமே வேறு வேறு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதேமாரி குரலுக்கு இந்த ரா வராது. சரிங்களா? ஆப்ஷன் இந்த பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்ற தாழ்வு அவசியம். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அதுக்கு வலுவற்ற சொல்லை காண்க. வலுவற்ற சொல் அறிவால் மலைந்தவருக்கு அருவாமலை கொடுத்தாங்க. தாழ்வார் இருந்தவருக்கு தாவான் கொடுத்தாங்க. அதுக்கு அடை மலைந்தவருக்கு அடமலை கொடுத்துருக்காங்க. ஒட்டடை ஆப்ஷன் பி தான் சரி. அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அடல்னா வெற்றி. சரிங்களா? இருங்க. அடல் என்பது தவறான பொருள். வலிமை போர் ஆடல் வெற்றி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அடல்னா வலிமை வரும், போர் வரும், வெற்றி வரும். ஆடல் தான் தவறான. ஆப்ஷன் டி தான் தவறான பொருள். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கறி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. கறினா யானை, கருமை, அடுப்படியில் வரும். இறைச்சின்றது வராது. அதுக்கு வந்து இந்த கறி தான் இறைச்சி இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் தவறான பொருள். அதுக்கடுத்து அகர வரிசைப்படுத்துக்க அ இ வச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது அழகுணர்ச்சி ஆரம் இரண்டல்ல ஈசன். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அதுக்கடுத்து திரும்ப அகர வரிசைப்படி சொற்களை செய்க. பா வரிசையில் கொடுத்துருக்காங்க. பாப்பா பிபி அந்த வரிசை, அதாவது படகம், பாம்பு, பிடில், பேரியால். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கு அகர வரிசைப்படி சொற்களை செய்தல். மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. மாமா, மினி, முமு அப்படின்னு வரும். அப்போ மனத்துயர், நிமிசை, முன்னீர், மேடுபள்ளம், மொழிபெயர்ப்பு. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து அகரவரிசைப்படி சொற்களை செய்தல். கீழ்காணும் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. அப்படிங்கிற பாவத்தில் கொடுத்துருக்காங்க. வாவா, விவி, வேவே, வை அப்படின்னு வரும். அப்போ வாழ்க்கை, வீடு பேரு, வையம், வெகுளாமை, வேப்பிலை. சரிங்களா? ஆப்ஷன் சி தான். வாவா, விவி, வேவே, இல்லை தப்பு தப்பு. ஆப்ஷன் டி தான் வரும். வாழ்க்கை வாவா, விவி, வேவே, வையின்னு வரும். சரிங்களா? வாவா, விவி, ஊ வேவேன்னு வரும். ஆப்ஷன் டி தான் வரும். சரிங்களா? வாழ்க்கை, வீடு பேரு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அதுக்கு குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது? இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காமிக்கிறாங்க. அப்போ இது சுட்டு விடை. சரிங்களா? வெளிப்படை விடைகள்னா சுட்டு மறைநேர். இது 3 வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படை விடைன்னு சொல்லுவாங்க. மீதி 5 விடைகள் பார்த்தீங்கன்னா அதாவது ஏவல் விடை, இனமொழி விடை, உட்டது உரைத்தல் விடை, வினாயது வினாதல் விடை. அதுக்கடுத்தது அதாவது சுட்டு விடை, மறைவிடை, நேர் விடை 3 வெளிப்படை விடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது வினாயது வினாதல் விடை, உட்டது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. அதுக்கடுத்தது இன்னொன்று எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு அந்த மீதி குறிப்பு விடைகள் என்னென்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். சரிங்களா? டக்கு ஞாபகம் மறந்துருச்சு. விடைக்கேற்ற வினா அமைத்திருக்க. சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது வந்து எப்படின்னா முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சரிங்களா? இல்லை அப்படி ஆப்ஷன் ஏ. சிலப்பதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் கொடக்கூத்து என்றும் கூறுவர். அப்போ கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஆப்ஷன் சி தான் சரி. அதுக்கு சரியான கலைச்சொல்லை கண்டறிய. ஆப்ஜெக்டிவ்னா என்னன்னு வரும், குறிக்கோள்னு வரும். அப்போ இது தப்பு. அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம்னு வரும். கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்புன்னு வரும். அப்போ கான்ஃபிடன்ஸ்னா நம்பிக்கை. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கு விடை வகைகள். கடைத்தறி எங்குள்ளது என்று வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என குரல் எவ்வகை விடை பக்கத்தில் இருக்குன்னு சுட்டி கூறாங்க. அப்போ சுட்டு விடை. அதுக்கு பெருமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்துள்ளது. அதாவது ஏரோப்ளேன் இது பெருமொழி இருக்கு. முக்கியஸ்தர் இதுவும் பெருமொழி இருக்கு. ரயிலில் தொடர்ந்து அப்போ இதுவும் பெருமொழி. அப்போ என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். பெருமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்துள்ளது. அது சமஸ்தானம் இதுவும் வராது. முக்கியஸ்தர் இதுவும் வராது. ஷாப்பிங் மால் இதுவும் தப்பு. இப்போ வானூர்தி ஒரு அறிவியலாக்கம். இதுக்கும் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்தது கீது அப்படின்னா பொறுத்து இருக்கிறது. இலனா இலை, உலகம்னா உலகம், சாப்பிட்டானா சாப்பிட்டான். அப்போ 3 1 4
2 ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 30 எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. அது நம்ம எழுதுகிற வகையில் இருக்குது அப்படின்னா ரொம்பன்றது எதுக்குமே வராது சரிங்களா. ரொம்பன்றது பேச்சு வழக்கு சரிங்களா. அதிக தொலைவில் இருந்து வருகிறேன். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகம் இருந்தது. அது எப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கு கீழ்கண்டவற்றுள் 2 சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக. 2 சொல்லு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தலை இது ஒரு வார்த்தை 2 சொல்ல வரும். அதுமாதிரி தலை மகன் அப்படின்னு 2 தலை எழுத்து அப்படின்னு தலைவன் வந்து பிரிக்க தலை வந்து தலைவன் அவ்வளோதான். இதுதான் 2 சொல்ல பிரிக்க முடியாத சொல்லு. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சந்திப்பிலேற்ற வாக்கியங்களை கண்டறிக. காட்சியை சரிதான். என கேட்டார் இங்கே வந்து நிகழ்த்து வரணும். அப்போ இது தப்பு. ஊருக்கு சென்றார் இங்கேயும் நிகழ்த்து இது தப்பு. கதவை திற இது சரி. அப்போ 1 4 சரி. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். கீழ்காணும் சொற்களில் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து பொறுத்துக. அதாவது கற்குவியல் சரிங்களா. பழக்குலை புல் கட்டு ஆட்டு மந்தை சரிங்களா. இது 2 4 1 3 ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து அடைப்புக்குள் உள்ள எழுத்தை தகுந்த இடத்தில் சேர்க்க. அதாவது ஆடையை அணிந்தேன். ஆப்ஷன் ஏக்கு தான் சரிங்களா. சிறு என்ற சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக்க. சிறிய வீடு இது வராது. ஏன்னா அங்கே சிறுன்றது தான் கேட்டிருக்காங்க. இதுவும் வராது. இங்கேயும் சின்ன சின்னதாக அதாவது சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் இங்கே சிறு இருக்கு சிறுவது புளியை மிஞ்ச முடியாது. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளமொழி வாழியவே அப்படின்னு அந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. தமிழை வாழ்த்து பாடப்பட்ட பாடல். ஆமாம் சரி. தமிழை வாழ்த்து தான் பாடியிருக்காங்க. பாரதியார் கவிதைகள் இன்னும் தொகுப்பு இடம்பெற்றுள்ளது. சரிதான். இதனை பாடியவர் பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. இல்லை அங்கே பாரதியார் கவிதைக்கும் சொல்லியாச்சு. இதில் பாரதிதாசன் அப்போ தப்பு. அப்போ ஆன்சர் என்ன? கூற்று 1 2 சரி 3 எங்க இருக்கு? ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் சரி. 1 2 சரி 3 தவறு. அதுக்கடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். விசுமுனா வானம், ஊழினா யுகம், ஊழ்னா முறை, வீடுனா சிறப்பு. 3 4 2 1 ஆன்சர் எங்கு? சி தான் ஆன்சர் சரி. அதுக்கடுத்தது சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுணுங்கிய கேள்வியா? நுணுங்கிய கேள்வினா நுட்பமான கேள்வி அறிவு உடையார் சரிங்களா. ஆப்ஷன் பி. அதுக்கிட்ட கீழ்கான சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. பேணாமைனா பாதுகாக்காமை சரிங்களா. ஆப்ஷன் பி. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. செவிச்செல்வம்னா கேட்பதால் பெரும் அறிவு. ஆப்ஷன் சி. அதுக்கு சரியான தொடரை கண்டறிய. கந்தனும் வள்ளியும் வந்தார்கள் வரும். வந்தான் அப்போ அது தப்பு. நல்ல மாணவர் காலையில் படிப்பான். இதுவும் வராது சரிங்களா. இவன் நேற்று வந்தவன் நல்லன். இவன் நேற்று வந்தவன் நல்லன். நான் நாளை வருகிறேன். இப்போ ஆப்ஷன் டி தான் சரி. இவன் நேற்று வந்தவன் நல்லன். ஆப்ஷன் டி தான் சரி. அதுக்கு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நான் எழுதுவதோடு இன்று இலக்கிய மேடைகளிலும் இதழ்களிலும் பேசுகிறேன். சரியான இதாக தான் கேட்டிருக்காங்க. ஆமாம் ஆப்ஷன் ஏ தான் இருக்கு. சரிங்களா. நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு கோரியா வரும். இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். எழுதுவதோடு இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். இலக்கிய மேடைகளிலும் இன்று எழுதுவதோடு நான் இதழ்களில் பேசுகிறேன். இந்த பி தான் வரும். இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடையில் பேசுகிறேன். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் சரிங்களா. சரியான தொடரை கண்டறிக. நம்மளுக்கு ஒரு நாள் உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். ஒரு நாள் உயிரெழுத்துக்கு. அப்போ இங்கே ஆப்ஷன் சி தான் சரி. ஓர் ஊர் ஒரு கடல் பிழைத்திருக்க. சரியான எண்ணை தெரிக. 2 கூட்டல் ஆண்டு ஈராண்டு. ஆப்ஷன் சி தான் சரி. அதுக்கு கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பல் உறுப்புகளும் சிலவாகும். கப்பலின் முதன்மையாகிய உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்படுகின்றனர். பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடு கூறுகிறது. அப்போ கப்பல் கட்டும் கலைஞர்கள் என்னன்னு சொல்லி கழிக்கிறாங்க? கம்மியர் சொல்லி கழிக்கிறாங்க. ஆப்ஷன் பி தான் சரி. 47 கப்பலின் முதன்மையான உறுப்பு எது? எறா சரிங்களா. பருமல் எனப்படுவது பருமல் என்ன? குறுக்கு மரத்தை தான் பருமல் சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து பி ஆப்ஷன் பி சரிங்களா. கப்பலை உரிய திசையில் செலுத்த பயன்படும் கருவி எதுனா சுக்கான். ஆப்ஷன் பி. அதுக்கு பாய்மர கப்பலில் பாய் கயிற்றில் ஏற்படும் பழுதினை சரி செய்யும் பொருள் எதுனா மரப்பிசின். ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து ஏற்பாடு பிரித்தல் எல் கூட்டல் பாடு. ஆப்ஷன் ஏ. அதுக்கு நமன் இல்லை என்னும் சொல்லி பிரித்தல் நமன் கூட்டல் இல்லை. ஆப்ஷன் டி தான் வரும் சரிங்களா. நீளம் கூட்டல் வான் சேர்த்தல்னா நீலவான். ஆப்ஷன் டி தான் சரி. அதுக்கடுத்து ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தல் கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம். ஆப்ஷன் பி. பிரித்தல் ஆற்றுனா ஆறு கூட்டல் உணா. ஆப்ஷன் சி. அதான் சரியா வரும் சரிங்களா. பொருந்தாத இணையை கண்டறிய. சிலம்புன்றது என்னது? காலில் அணியுது சரிதான். சூழினா என்ன? தலையில் அணிவது. இங்கே நெற்றில் அணிவது தப்பு. பொருந்தாத இணையது ஆப்ஷன் பி தான் பொருந்தாது சரிங்களா. அதுக்கு பொருந்தாத இணையை கண்டறிய. அல்லல்னா என்ன வரும்? அல்லல்னா அல்லது இல்லை. அல்லல்னா சேருன்னு வரணும் சரிங்களா. இங்கே அல்லல் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. பொருந்தாத இணையது ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாத இணை. அதுக்கு இதில் தவறான இணை இது அப்படின்றாங்க. பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி சிங்காரமாக விஸ்தாரணம் பெரும் பரப்புன்னு வரும். அப்போ இது தப்பு. தவறான மீது ஆப்ஷன் பி தான் தவறான இணை. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதவற்றை கண்டறிய அப்படிங்க. சப்பாத்தி, கள்ளி, சாலை, மடல்னு வரும். என்னன்னு வரணும்? மடல் வரணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் தவறான பொருந்தாது சரிங்களா. மீதெல்லாம் சரிதான். அதுக்கடுத்து சந்திப்பிலை கதையை படித்தேன். நீங்கள் 2 மீட்டர் வரணும். மெயில் தரப்ப கதையை படித்தேன். ஆப்ஷன் பி தான் சரி. புலி குட்டின்னு வருமா? இல்லை புலி பரல்ன்றது தான் சரியான மரபு சரிங்களா. மரபு பிழையத்தை தொடர்றதுனா சிங்க குருளின்னு வரும் சரிங்களா. நெல் நாற்றுன்னு வரும் சரிங்களா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லியிருக்கேன். ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்துன்னு வரும். இங்கே மெய் எழுத்துன்னு போட்டுருக்காங்க. அது தப்பு. கான்ஸ்டன்ட்னா மெய் எழுத்துன்னு வரும். இங்கே தப்பு. மோனோலிகுவல் இது ஒரு மொழி சரிதான். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் சரிங்களா. கற்றான் என்பது வேசல் என்னன்னா கல். எப்பவுமே கட்டளை கொள்ள ஒரு வேசல்ன்றது. வேசல் கண்ட தந்தான் என்பதோட வேசல் தா. ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து வேசொல்லி தொழில் பெயர்க்கங்க. ஓடு என்பதோட தொழில் பெயர்னா ஓடுதல். அதுக்கடுத்தது வேசொல்லை வினையச்சமாக மாற்றும் ஓடுன்றதை ஓடி சரிங்களா. ஆப்ஷன் டி சரிங்களா. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அதாவது ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை, 5 ஈதல், ஊக்கம், ஏது அவை ஆக்கி வரிசை கொடுத்துருக்காங்க. அப்போ ஆ இ உ அதாவது அந்த உயிரெழுத்து வரிசையில் ஃபஸ்ட்டு ஏதோ சரியா தப்பு. ஏதோ சரியான ஆன்சர். அதுக்கடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அதாவது கா வரிசையில் கொடுத்துருக்காங்க. அப்போ காக்கா, கிக்கி, குப்பு அப்படின்றது 2வது செய்வது. கவை, குருத்து, குழந்தாடை, கைமண். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து அகர வரிசைப்படுத்துக்க. எழுத்து 2 அல்ல உரைநடை ஐயம். அதாவது சி தான் சரி. 2 அல்ல உரைநடை எழுத்து ஐயம். அதுதான் சரியான அகர வரிசை அமைந்தது.
சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அது பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். நம்மளுக்கு பார்த்ததுமே இதெல்லாம் ஒரு சில பார்த்ததுமே தெரியும், நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம், அதனால பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், அதாவது நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். அப்துல் நேற்று வந்தான்றது தன்வினை வாக்கியம். சரிங்களா? அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது பிரிவினை தொடர். அதுக்கு மலைக்கான பயிர் போல, மளிகையில் என்ன சோகம் தான். ஆப்ஷன் ஏ தான் வரும். குன்றேறி யானை போல் கண்டாற்றல். ஊமை குறும்போல் என்ன பாதுகாப்பு. அது குன்று மேல் ஏனையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு நிர்மலும் பாதுகாப்பாக இருக்கலாம். சரிங்களா? உயர்ம நடக்கும் போது சரியான விடையை கண்டறியே. கைல்டுனா பாசனம், அதாவது தப்பு. இரிகேஷன்னா தான் பாசனம். சரிங்களா? அதுக்கு பேட்டன்ட்னா காப்புரிமை வணிகம் இருக்காது, தப்பு. இப்போ டாக்குமெண்ட் ஆவணம், அப்போ டி தான் ஆன்சர். அதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஊர்பெயர்கள் மருவு எழுதுக. சைதாப்பேட்டை என்னன்னு சொல்லுவாங்க, சைதாப்பேட்டை மருவு என்ன சைதை. ஆப்ஷன் டி. மயிலாப்பூரோட மருவு என்ன மயிலை. ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்தது திருநிறுத்தற் குறிகள் இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னு கொடுத்து எதுக்கட்ட அது திருவிக்கா மாணவர்களும் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சரியான நிறுத்தற் குறியீட்டு தொடரை தேர்ந்தெடு. அதாவது கு ஆண்டாள் எண் 45 காமராசர் திருவாரூர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அதுக்கடுத்து தவறான இணை தேர்ந்தெடு. பாம்பு வீட்டுக்குள் புகுந்துச்சு. அப்போ அது இறந்த காலம் வரும், எதிர்காலம் கொடுத்தாங்க. அப்போ தவறான இணை ஆப்ஷன் ஏ தவறான இணை. இலக்கண முறைப்படி இவற்றுள் சரியான காலத்தை காட்டுவது எது? சரியான காலத்தை நேற்று வருவான் தப்பு, நேற்று வரப்போறான் இதுவும் தப்பு, நேற்று வருகிறான் தப்பு, நேற்று வந்தான் அதுதான் சரியான காலத்தை காட்டுது. சரிங்களா? அதுக்கடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. பொய்கை ஆழ்வார் அதாவது எதற்காக பாமாலை சுட்டுகிறார் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? சரியான சொல்லியது பெண்ணுக்குரிய கடமை யாது. ஆப்ஷன் பி தான் வரும். இதில் தவறான இணையது செல்வி கூட்டல் ஆடினால் மெய்யீர் பிளஸ் மெய்முதல் ஃபர்ஸ்டே தப்பு. ஏன்னா பிஏ பேசணும்னா இவ்வு கூட்டல் ஈன்னு வரும் செல்வி. அப்போ இதுவும் உயிரெழுதல் தான் வரும், இதுவும் எழுதப்போ உயிர் முதல் தான் வரும். ஆனால் இங்கே மெய்யர் மெய்முதல். ஆப்ஷன் ஏ தான் தவறான இணை. சரிங்களா? அதுக்கடுத்தது ஆறுனா வழி நதி, திங்கள்னா மாதம் மதி மாதம், ஓடுனா விரிவாக நடத்தல் கூரை ஓடு, நகைனா சிரிப்பு அணிகலன் 2 4 1 3. ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கு இருபொருள் தருக. வரினா என்னன்னா அரசுக்கு செலுத்துவது, இன்னொன்று வந்து வரிசை. ஆப்ஷன் பி தான் சரியான. இது வெறிக்காமல் கலனியில் உளுநர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருளறி அப்படின்னாங்க. அப்படின்னா மனம் கவலும் வயலில் உழுவர் வெள்ளமாய் உளுர்ந்திருந்தனர். அதுதான் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து கூற்று காரணம் சரியா தவறா. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். ஆமா சரிதான். தம் பெயரை சுப்ரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இதுவும் சரிதான். இவர் ஊமை கவிஞர் என்றும் அழைப்பார். சரிதான். இவர் பாடல்களில் ஊமையை பயன்படுத்த மாட்டார். தப்பு. இவர் ஊமையை பயன்படுத்தினால் தான் இவர் வந்து ஊமை கவிஞர்னே அழைக்கிறாங்க. அப்போ கூற்று 1 2 3 சரி 4 தப்பு. ஆப்ஷன்ல எங்க கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சி ல பாருங்க. கூற்று 1 2 3 சரி 4 மட்டும் தவறு. அதுக்கடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தெரிவு செய்க. எபிக் லிட்டரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம். சரிங்களா? ஃபாரஸ்ட்ரினா வனவியல். சரிங்களா? கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தெரிவு செய்க. பசுமண் களம்னா சுடாத மண்கலம். ஆப்ஷன் ஏ தான் வரும். சரிங்களா? கட்டுரையை படித்தான். இது எவ்வகை தொடர்? இங்கே வந்து வேற்றுமை வந்து வெறுப்பை வந்தப்போ இது வேற்றுமை தொடர். ஆப்ஷன் டி தான் வரும். வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாட நாடு எதுனா அமெரிக்கா. சரியான கூட்ட பெயர்களை பொறுத்துக. பல குலை, எறும்பு சாறை, வாழை தோப்பு, புல் கட்டு. அப்போ 2 3 4 1. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அதுக்கு அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. செருனா வயல், வித்துனா விதை, யானர்னா புது வருவாய், வட்டினா பணியாள பெட்டி. 4 3 2 1. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து சொல் பொருள் தருக. இயற்கை வங்குல் அட்டை, வங்குல்னா காற்று. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஒருமை சொல் இது பலம், அதாவது இதுன்றதும் ஒருமை, பலன்றதும் ஒருமை. அப்போ வர ஆன்சர் அது ஒருமையில் இருக்கும். அப்போ அன்று அப்படின்றத ஒருமை. அவ்வளோதான். இன்னைக்கு 100 கொஸ்டின் பார்த்தாச்சு. இன்னைக்கு 100 கொஸ்டினில் யார் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அது பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சரிங்களா? மறக்காம ஒவ்வொருத்தருமே வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே முழுசாக பாருங்க. டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் படிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ஒரு மாடல் கொஸ்டின், அது ஒரு மாதிரி நான் தலை வச்சு தான் நான் படிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி போட்டுருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சது. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.